அனைவருக்கும் வணக்கம். நான் சாந்தா ஜெயராஜ். சாந்தாஸ் கேக்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நமது யூடியூப் சேனல் கடந்த 2 வருஷ காலமாக நடந்துட்டு வருது. ஸோ அதில் பல வகையான கேக்குகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கேக் செய்முறைக்கு தேவையான பொருட்கள், கேக் டெக்கரேஷனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நீங்கள் படிப்படியாக பார்த்துட்டு வர்றீங்க. இந்த சேனல்ல முக்கியத்துவம் என்னன்னா, நீங்க கேக் செய்ய கத்துக்கிறீங்க. அதுதான் இங்க என்னுடைய முக்கிய நோக்கமும் கூட. அதாவது சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதை தெளிவான முறையில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது என்னுடைய நோக்கம். போன எபிசோட்ல நாங்க ஒரு கேரட் கேக் செய்தோம். அந்த கேரட் கேக் நீங்க எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நாங்கள் கேரட் கேக் செய்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி ஈஸ்டர் தினம் வருது. ஸோ அந்த ஈஸ்டர் தினத்துக்கு பொருத்தமான ஒரு கேக் செய்யணுன்றதுக்காகத்தான் நான் அந்த கேரட் கேக் உங்களுக்கு செய்தேன். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். எதனாலன்னா, அந்த கேரட் கேக்கை நாங்கள் ஈஸ்டருக்காக எப்படி அழகாக டெக்கரேட் பண்ணலாம்ன்றத நாங்கள் தொடர்ந்து வர்ற எபிசோட்ஸில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியும் ஈஸ்டர் கேக் நான் செய்திருக்கிறேன். அதுல அழகான கோழி குஞ்சுகள், அந்த ஈஸ்டர் முட்டை அதெல்லாம் வச்சு நாங்க செய்தோம். பலருடைய வரவேற்பு அதுக்கு கிடைச்சது. ஸோ இதுவும் கொஞ்சம் வித்தியாசமானது. இங்க உங்களுக்கு முக்கியமாக இருக்க போறது ஒரு முயல், அதாவது ஈஸ்டர் பனி. ஸோ இந்த ஈஸ்டர் பனி செய்யறதுக்கு முதல் நாங்க அந்த கேக்ல வச்சு டெக்கரேட் பண்ணக்கூடிய வேறையும் ஒரு பொருள் நாங்க செய்ய போறோம். அது 2 கலர்ஸ்ல கேரட் செய்ய போறோம். ஸோ இந்த கேரட் நாங்கள் ஃபாண்டன்ட்ல தான் செய்ய போறோம். ஆரஞ்சு, அப்புறம் பர்பிள் கலர், ஒரு ரெட்டிஷ் பர்பிள் கலர்ல நாங்கள் கேரட் செய்ய போறோம். ஸோ இது ஸ்க்ரட்சில் இருந்து எப்படி செய்யறதுன்னு அவங்களுக்கு செய்து காட்ட போறேன். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல நாங்கள் கேரட் செய்ய போறோம். ஸோ இதுக்கு அடுத்து வர்ற எபிசோட்ல நாங்கள் முயல், ஈஸ்டர் முயல் நாங்கள் எப்படி செய்யறோன்னு பார்ப்போம். அதுக்கு அடுத்து வர்ற எபிசோட்ல உங்களுக்கு அந்த ஈஸ்டர் கேக் நாங்கள் முழுமையாக எப்படி டெக்கரேட் பண்ண போறோன்றத உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன். ஸோ இது கொஞ்சம் ஏர்லியராகவே நான் செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்களும் ஒவ்வொன்றாக படிப்படியாக செய்து நீங்க வைக்கலாம். அது எதனாலன்னா, இது ஃபாண்டன்ட்ல செய்யற டெக்கரேஷன்ஸ் படியால் இது உங்களுக்கு வசதியாக இருக்கும். கொஞ்சம் நேரத்தோட செய்து ஒரு பக்கம் நீங்க இதை வச்சிடலாம். ஸோ இன்னைக்கு இந்த கேரட் டெக்கரேஷன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸோ டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் இங்கே 3 கலர்ஸில் ஃபாண்டன்ட் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒன்று ஆரஞ்ச், அப்புறம் ஒரு பர்பிள் கலர், இது பச்சை. பாருங்கள், இந்த 3 கலர்ஸும் தேவை. ஸோ இதை முதல்ல நாங்கள் நல்லா நீட் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ இது அப்படியே ரேப் பண்ணி வச்சுருவோம். ஸோ இந்த 3 ஐசிங்கும் இப்போ ரெடியாக இருக்குது பாருங்கள். நாங்கள் கேரட்ஸ் பண்ண போகிறோம். சின்ன பீஸ் ஆஃப் ஐசிங் எடுத்து, உங்களுக்கு என்ன சைஸில் கேரட் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் ஐசிங் எடுக்கணும். ஒரு ப்ரஷ்ஷுடைய பிற்பகுதியால் இப்படி இதில் ஒரு ஹோல் ஒன்று போட்டுருணும். அதை அப்படி வச்சுருங்க. இந்த கோன் ஷேப் இப்படி இருக்கணும். பர்பிள் கலர் அநேகமாக எப்பயுமே இந்த பர்பிள் கலர் கேரட் கொஞ்சம் நீளமாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் நிறைய பண்ணணும். நிறைய பண்ணினா தான் இந்த கேக் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த க்ரீன் கலரில் இந்த கேரட்டுக்கு நாங்கள் லீவ்ஸ் வைக்க போகிறோம். பாருங்கள், இப்படி சின்னதாக இப்படி இருக்கணும்.
இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகு. ஸோ இது வந்து டைலோஸ். உங்களுக்கு தெரியும், டைலோஸ் ஒரு கொஞ்சம் பவுடர் எடுத்து நீங்கள் தண்ணியில் கரைச்சா இப்படி வரும், ஒரு க்ளூ மாதிரி வரும். ஸோ அதை வந்து இதுக்கு நடுவில் அப்படியே தடவிட்டு பாருங்கள். இப்படி இருக்கும் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதே போல் நிறைய கேரட்ஸ் வந்து நாங்கள் செய்ய போகிறோம். இந்த ஆரஞ்சு கலர், பர்பிள் கலர் கேரட் எல்லாம் செய்தாச்சு, நல்லா காஞ்சிருக்கு. இதை வந்து நாங்கள் இப்போ ஒரிஜினல் கலருக்கு மாற்றணும். ஸோ அதுக்கு வந்து 2 கலர்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து மஞ்சள், மற்றது வந்து ரெட். ஸோ இந்த ஆரஞ்சு கலர் கேரட்டுக்கு நீங்கள் ஒரிஜினல் கலர் கொடுக்கணுமா இருந்தால் அதுக்கு மஞ்சள் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், ஆரஞ்சு இல்லை. பாருங்கள், மஞ்சள் நீங்கள் உபயோகப்படுத்துகிறப்போ அந்த கேரட்டுடைய ஒரிஜினல் கலர் அதுக்கு வந்துடும். பாருங்கள். ஸோ அதே போல் மற்றதையும் பெயிண்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்ல அட்ராக்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு ஷைனிங் எஃபெக்ட் ஒன்று வருது அதில். பர்பிள் கலர் கேரட்டுக்கு வந்து நாங்கள் ஒரிஜினல் கலர் கொடுக்கணுமா இருந்தால் என்ன பண்ணணும், நாங்கள் வந்து ரெட் கலர் உபயோகப்படுத்தணும். பாருங்கள், ரெட் கொஞ்சமாக எடுக்கணும், தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக எடுக்கணும். பாருங்கள், கலர் எப்படி மாறி இருக்கு பாருங்கள். ஸோ இந்த கேரட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரிஜினல் கலர் இதுக்கு வருது. இந்த கேரட் 3 கேரட்டும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கலர் போட்ட உடனே எப்படி மாறி இருக்குது பாருங்கள். இட் லுக்ஸ் ஸோ அட்ராக்டிவ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா கேரட்ஸையும் அப்படியே கலர் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், 2 கேரட்ஸும் எல்லாம் பெயிண்ட் பண்ணியாச்சு. இது அப்படியே நீங்கள் காய விடணும். ஓகே, கேரட் வந்து ஸ்க்ராட்சில் இருந்து எப்படி செய்கிறது, அப்புறம் அதை எப்படி வந்து கலர் பண்ணுறதுன்ற எல்லா விஷயங்களும் வந்து நீங்கள் இந்த எபிசோடில் பார்த்தீங்க. தயவு செய்து இதை நீங்கள் செய்து வைங்க. அதாவது நேரத்தோடு செய்து ஒரு நல்ல கண்டெய்னரில் போட்டு அப்படியே நீங்கள் மூடி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதாவது ஃபாண்டன்ட் ஐசிங் வந்து எப்பொழுதுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து சரியான முறையில் நீங்கள் தயார் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாண்டன்ட் ஐசிங் பல வருடங்களுக்கு அப்படியே இருக்கும். அது மாதிரி எத்தனையோ இங்கே நான் வச்சிருக்கிறேன், நிறைய பிளாக்ஸ் எல்லாம் நான் வச்சிருக்கிறேன், எல்லாமே ஃபாண்டன்ட்ல தயாரித்த பிளாக்ஸ். ஸோ அந்த ஃபாண்டன்ட் ஐசிங் எப்படி செய்யறதுன்றது நீங்கள் சாந்தாஸ் கேக்ஸில் போய் பாருங்க. உங்களுக்கு நான் லிங்க் இதில் கொடுக்குறேன். அதில் வந்து அந்த ஃபாண்டன்ட் ஐசிங்கை எப்படி செய்கிறது, அதை எப்படி பாதுகாக்கிறதுன்ற விஷயம் எல்லாமே நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். தயவு செய்து அந்த எபிசோடை பாருங்க. அடுத்த எபிசோடில் ஒரு அழகிய ஈஸ்டர் பனி எப்படி செய்யறதுன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.